தடவை ஆக்சுவலி அவள் வந்து பிரமாணம் கொடுத்தோடனே அவள் வந்து ஃபவுண்டேஷன் அவளுக்கு சம்ஸ்கிருதம் பயங்கரமான ஒரு ஃபவுண்டேஷன் அவளுக்கு. பட் நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அந்த ஆடியன்ஸ் நமக்கு புரியுமா இந்த அவ்வளோ சொன்னா அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண சொல்லிட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா அவள் ஃபுல்லாக பிரமாணம்னா என்னென்னு பெரிய லெவலில் ஒரு சுவாமின் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார் வெங்கட் சுவாமி. ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருவோம். ஏன்னா கொஞ்சம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இதையே கண்டினியூ பண்ணோம் அடுத்த வருஷம். நம்ம இந்த பிரமாணத்தை இன்னும் விஸ்தாரமாக பண்ணணும்னு கேட்டுக்கிறேன், ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அழகாக சம்மரைஸ் பண்ணியிருக்காரு இவர். வேதத்துலேருந்து ஆரம்பித்து ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்லேருந்து பெருமாள் எப்படி வந்து நமக்கு ஹையஸ்ட்டு வச்சு அதுலேருந்து அந்த டைமில் இருந்தவளுக்கு ரிஷிகளுக்கெல்லாம் புரிஞ்சுது வேதம். அது அப்படியே அடுத்தது வந்து ஒவ்வொரு இடமா குறைய இன்னும் இவாளுக்கு எப்படி புரிய வச்சா பெருமாளுக்கு ஒரே பயங்கர கன்ஃபியூஷன். அடுத்தது எப்படி இதை டைல்யூட் பண்ணலாம், டைல்யூட் இல்லை அதோட சாராம்சம் அப்படியே தான் இருக்கும். பட் ஈஸியாக புரியறதுக்கு ஒன்று பண்ணலாம், என்ன பண்ணலாம் ஒன்றுனா இதிகாச புராணங்கள் தானே அவதரித்து வந்து அப்புறம் தானே உபதேசித்து அப்புறம் இது சரி வந்தவாள்லாம் கேட்ட நான் தான் கடவுள்னு சொன்னால் மனுஷன் வந்து நம்ப மாட்டான். அப்புறம் சரி இவாளுக்குள்ளேயே ஒரு மனிதர்களாகவே பிறக்க வைக்கலாம் பெரியவாள்லாம் சொல்லி ஆழ்வார்களை வந்து அவளுக்கு மயல் வர மதிநலம் அருளி இப்படியா பண்ணி அந்த பிரமாணங்களை எண்ணி வரைக்கும் நமக்கு எப்படி கொண்டிருக்காருன்றதை அவர் சொன்னார் அழகாக சம்மரைஸ் பண்ணி. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேதத்திலேருந்து இப்போ ஆழ்வார்களுடைய அருளிச்செயல் வரைக்கும் பூர்வாச்சாரியர்களோட ஸ்ரீ சுக்திகள் அவள் வந்து இன்னும் வியாக்கியானம் பண்ணி அதை இன்னும் எப்படி ஈஸியாக சொல்லலான்னு. அப்போ இப்போ இருக்கிறவா கூட வரைக்கும் ஜீயர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் அதை இன்னும் எவ்வளோ அவளுக்கு ஈஸியாக சொல்லலாம். அது ஏதோ ஓரளவுக்கு கரை ஏறிட்டுனா தேவையே அப்படின்னு. ஸோ அது இது எல்லாமே பட் கிருஷி பண்ணுறது பிஹைண்ட் திஸ் அப்படின்னு பார்த்தா பெருமாள் தான். ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன கொஸ்டின் போயிடலாமா? இப்போ என்ன பிரமாணங்கள்லாம் என்னென்ன இவர் சொன்னதில் இருந்தது? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரமாணம்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்னென்ன பிரமாணங்கள்லாம் இருந்தது? ஸ்ருதி இதிகாசம் புராணம். இதிகாசத்துக்கு எக்ஸாம்பிள், புராணத்துக்கு எக்ஸாம்பிள் யாரு? சௌமியவா? சரி, ராமாயண மகாபாரதம். இதிகாச புராணங்களுக்கு எதனால விஷ்ணு புராணமே பிரதானமா எடுத்துக்கிறோம்? ஹவு மெனி புராணாஸ் ஆர் தேர் தெரியுமா? ஓகே, ஏன் விஷ்ணு புராணத்தை பிரதானமா எடுத்துக்கிறோம் நம்ம? சாத்விக புராணம் மெயினா. ஓகேயா? ஓ